ஸ்தான தெய்வம், உச்சிஷ்ட தெய்வம். உச்சிஷ்ட தெய்வம்ங்கிறது எழுந்து வந்து உலகை காக்கின்ற அவதாரம் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சுருக்கான். பெண் தெய்வத்தில் காளி, துர்காதேவி, மகிஷாசுர மர்தினி. ஆண் தெய்வத்தில் கருப்பசாமி, முருகப்பெருமான். இதெல்லாம் உச்சிஷ்ட தெய்வங்கள். அந்த தெய்வங்களை நம்ம ஸ்தானமாக உட்கார வச்சு பூஜை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த பூஜைகளை நடத்தினா தான் அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல ஸ்தானமாக உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அது உலகளாய உலாவதுக்கு அவதாரம் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கருப்பசாமியை தவக்கோலத்தில் ஸ்தான சுரூபமாக தான் வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருடைய ஹிருதயத்திலும் சாமியுடைய நினைவுகளும் நல்ல உணர்வுகளும் தெளிந்த சிந்தனைகளும் எப்பொழுது இருக்கணும். நான் அப்படியே சொன்னேன், கடவுளுக்கு தேவை மனசு தான், கைப்பொருள் இல்லை. கைப்பொருள் வேணும்னு ஒரு பூசாரி சொல்லதாம்னா அது அவன் வயத்தை நிறைக்கத்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன, இறைவனுக்கு தேவை நல்ல உணர்ச்சியும் தெளிந்த மனசும். என்ன நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிய, ஏன் அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்கீங்க? என்ன விஷயம்? யார் அவங்க? யார்? அதனால் ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு மகிமைகள் இருக்குது. அந்த மகிமைகளை தெளிவுபடுத்தி மன உணர்வோடு வணங்கி நாம் எல்லாரும் மன நிம்மதி பெறணும். நல்லோரை காண்பதும் நன்றே, தீயரை காண்பதும் தீதே அப்படின்று அவையின் வாக்கு. அது மாதிரி தெய்வங்களை பார்ப்பதிலே ஒரு பாக்கியம், குருமார்களை தரிசனம் செய்வதில் ஒரு பாக்கியம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு பாக்கியம். இப்படித்தான் பலனடைய வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு விதிமுறைகளை வைத்து கொண்டோமானால் அது சரி தவறு என்று மெய்ப்பிக்க முடியாது. இன்று என்ன தரிசனம் கிடைத்ததோ, இன்று என்ன நிகழ்ந்ததோ அதவே புண்ணியமாக கருதி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உலகினுடைய தன்மை. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, சென்னை மாநகர் சென்னை மாநகர், சென்னை மாநகர்லாம் வாங்க. சென்னையில் வாங்க. ட்ரேடர்ஸ், ஷேர் மார்க்கெட்டிங், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை உள்ளவன் யாரப்பா? பார்ட்னர்ஷிப் பிரச்சனையா உனக்கு? யார்கிட்ட ஒரு இருக்கு? ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்
கால் வந்துட்டு வாடா. பின்னா நான் இங்கிலீஷில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, அதில் ஊமைகள் கூருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் வருவது தான் நீதி. கலகம் வேண்டாம், கருப்பசாமி போதும். அவன் சுமார் 1.25 கோடிக்கு மேலே உன் பணம் அங்கே லாக் ஆகிருக்கு. அந்த பணத்தை அவன் ரிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். உன்னை பார்ட்னர்ஷிப்பை வச்சு பங்கும் தரமாட்டோம்னு சொல்லுதான். ஒன்று போட்ட அமௌண்ட்டு வேணும். உன் மூலமாக வந்து அக்கௌண்ட் நிறைய உண்மையா இல்லையாடா? ஆனால் அதில் உள்ள சேர் தந்தாலே போதும், அதையும் தரமாட்டேன், லாபத்தையும் காட்ட மாட்டேன், இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைனா போ, நீ என்ன செய்யுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. முதல்ல அக்ரிமெண்ட் போடும்பொழுது நீ சரியாக போடலையே, சும்மா பரமா விஷயத்தை மட்டும் ஒற்றுமையாக எழுதிட்ட, சட்டப்படி நிறைய பாயிண்ட்டுகளை எழுதாமல் விட்டுட்டியாமலா. இப்போ அதை வச்சுட்டு தான் உன்னை இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், புரியுதா? இப்போ உனக்கு பணம் வேணுமா பார்ட்னர்ஷிப் வேணுமா? பணம் வேணும். கால் வந்துட்டு வா, பார்த்துட்டு வா. இந்தா 1 கோடி ரூபாயை கொடுத்து உன்னை ஒதுக்கிடுவான். அவன் வேண்டாம்னு சொல்லி நீயும் வெளியே வந்துரு. அடுத்த முன்னேற்றத்தை நான் தரேன், ஓடு. ஒரு கேள்விக்கு தான் விட இன்னைக்கு, அடுத்த விட அடுத்த உத்தரவில். சென்னை என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையும் வேலையும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். வாழ்வுக்கு துணை இருக்கும், வடிவேலுக்கு நிகர் இருக்கும், அவன் காலுக்கும் விழி இருக்கும். உன் உடம்ப கொஞ்சம் பார்த்தேன், கை கால் நரம்பு மூட்டுகள்லாம் வலியும் வேதனையும் வீக்கவுமா இருக்கு. ஏண்டா அப்படி? இதுக்கெல்லாம் வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். மந்திர தந்திரம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் நம்முடைய கிரகநிலைப்படி ஏற்பட்டிருக்கு. இவைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. ஒன்று, உன் பிள்ளையினுடைய அந்த பையனுக்கு உத்தியோகம், வாழ்க்கை, இவை இரண்டையும் பிழை இல்லாமல் நடத்தி தரணும். வேற என்ன வேணும்? வெற்றியாக்கி வர. கால் வந்துட்டு வா. என்னப்பா அப்படியா? காளியம்மன் கழுத்தில் இருக்க மாலையை எடுத்து கொடுப்பா. நல்ல கண்ணை முடிக்காப்பா, என்னையவே நினைச்சுக்கா. கூப்பிடுப்பா. இந்தாப்பா, வைகாசிக்குள்ளே திருமணம் நடந்துடும், வேலையும் கிடைக்கும், வெற்றியும் உண்டு. நல்லா இரு மகனே. அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது அவளும் சரியான ஆள். அதே சென்னை மாநகர் கருப்பசாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டேன், என் பிள்ளைக்கும் வாழ்க்கை சரியில்லை, சரியாக்கிதாப்பா. நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? கம்பெனியில் வேலைக்கு போனேன், நடத்துனியா? அப்படியா? உன் பிள்ளை என்ன செய்து போ? கால் வந்துட்டு வா. சமயம் எந்தோடா? வா 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 வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போகும்பொழுது போகிற வழியில் ஒரு டேனிங்கில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்லாடா? இருக்கு. ஆனால் உன் வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், யானை முகம் கொண்ட விநாயகர் அங்கே இருக்கிறார்.
இப்போ அந்த எல்லைகளெல்லாம் பார்த்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் நஷ்டப்பட்டு பல லட்சங்கள் கடன் ஆகிடுது. இப்போ இடமாறி வாழ்ந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் உயிர் போகக்கூடிய அளவுக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் ஆகிடுது. இப்போ உன் பிள்ளையை பார்த்தேன். உங்களையெல்லாம் மீறி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு மலை மேலே உட்கார்ந்த முருகனை மாதிரி விழுந்துட்டுது. கால் வந்துட்டுவான் கொண்டு வரக்கூடுமா? தப்பு இல்லை, வேண்டாம். அந்த வாழ்க்கையை பிரிக்க வேண்டாம்னு உத்தரவு மகனே. ஏற்றுக்கிட வைக்கிறது என் கடமை. நீ ஏன் அதை பெருசாக நினைக்கிற? கண்ணை முடிக்க நான் வாரேன் உன் உள்ளத்துக்குள்ள. என்னையவே நினை பார்ப்போம். இந்தாப்பா, இன்றையிலிருந்து உனக்கு வருமானமும் கிடைக்கும், பிள்ளை சொந்தமான கவலை உன்னை விட்டு விலகும். ஓடு. கருப்பசாமி, ஆமாம் கருப்பசாமி, என் வீட்டில் ஒரு பிள்ளை அபரிதமாக இறந்து போச்சப்பா. யாமுன்னு தெரியலையே, யாமுன்னு தெரியலையே, யாமுன்னு தெரியலையே, யான்னு தெரியலையே. கால் ஒன்று வரலாம். சமயம் வந்தா இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் ஆசிய ஜோதி படிச்சிருக்கியா? தேசிய கவிநாயகம் பிள்ளை எழுதியது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு காட்டுக்கு போனால் விறகு பிறக்க பிள்ளைய விளையாட விட்டுட்டா. ஒரு பாம்பு வந்து பிள்ளைய கொன்னுடுது. தாய் பார்த்து தாங்க முடியாம பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு யாராலும் உயிரெழுப்ப முடியும் என்று கேட்டாள். புத்தர் உட்கார்ந்துருந்தார். போய் போட்டு, சுவாமி என் பிள்ளைய உயிராக்கி தாங்கன்னு கேட்டான். தாயே, உன் மனக்கவலை நீக்கிடுவேன், தக்க மருந்தளிப்பேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாவிலிருந்து உன் பிள்ளைய நான் மீட்டி உயிரெழுப்பி தாரேன், அதுக்கு நான் கேட்குற பொருள் வேணும்னாரு. என்ன வேணாலும் தாரேன். நாவிய கடுகு வேண்டும், நல்ல தெளிந்த கடுகு வேணும். அதுவும் நான் உரி தானு வேண்டும், 4 பக்கா வேணும்னாரு. கொண்டு வந்துடுவேன் சாமி. மகளே, சாவினை அறியாத வீட்டினில் தந்ததா இருத்தல் வேண்டும். எப்படி வீட்டில் வாங்கிட்டு வரணுமா? மரணமே அறியாத வீட்டில் வாங்கிட்டு வரணும்னாரு. உடனே வரேன் சாமி. அறியாமை பாசத்தில் பிள்ளையை இடுப்பில் போட்டுக்கிட்டு மடியில் போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் கேட்க வந்த, அம்மா கடுகு இருக்கா? இருக்கு. ஒரு 4 பக்கம் வேணும், என் பிள்ளையை உயிரெடுப்பதுக்கு ஒரு சாமி கேட்டாருமா. இதோ தருகிறேன் நான். வாங்கிட்டான். அம்மா, உங்கள் வீட்டில் யாராவது இறந்தார்களா? ஆமாம், 1 மாதம் இருக்கும் இறந்து. இந்த கடுகு எனக்கு வேண்டாம் தாயின்னா. வீடு வீடாக போய் அலைஞ்சா. சாவின வீடு, சாவரியா வீடு இல்லை, நாவிய கடுகும் இல்லை, நாவுரி தானும் இல்லை. உடனே புத்தபிரான்கிட்ட வந்தான். பகவானே, மெய்யை உணர்ந்தேன், உண்மையை அறிந்தேன். மரணமில்லா பெருவாழ்வு உலகில் மகான்களை தவிர யாருக்குமே இல்லை. ஆகையினால் இருக்க பிள்ளையை காப்பாற்றி தரதுக்கு எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னான். உனக்கு இருக்க பிள்ளையை நான் காப்பாற்றி தந்தா போதுமில்லாடா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? இந்தா, சந்தோஷமா பார்ப்பேன். பல லட்சங்கள் உனக்கு வந்து சேரும். உத்தரவு ஆரம்பிக்கலாம். ராம்நாடு, ராம்நாடு எல்லாரும் முன்னாடி வாங்க. ஓயாம எனக்கு ஏப்பம் வந்துக்கிட்டு இருக்கியா? அது செய்வனை ஏப்பமா, வயத்து கோளாறு ஏப்பமான்னு யார் கேட்க வந்தா? கால் வந்துட்டுவான். இந்த செய்வனைங்கிற ஒரு மாயையை இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு எல்லார் மைண்ட்லையும் அதை ஒரு பெரிய ரெக்கார்டாக ஆக்கி அது உண்மையா பொய்யானு கூட தெரியாமல் பல பூசாரிகள் பிழைக்கிறதுக்கு உருட்டு கிடச்சி போச்சு.
அதில் நல்லவங்க பாதிக்கக்கூடிய வழியும் கிடச்சி போச்சு. என்னண்ணா ஒழிஞ்சிட மாட்டேங்க மீதுக்காரண்ணே, உண்மையா இல்லையா? அதான் காலில் விழுந்துக்கலாம். துண்டு எங்க? துண்டு எடுக்க வேணாம், உட்காருங்க. நான் ஜவாது போட்டிருந்தா உங்களுக்கு மணக்கும். நான் சென்று எடுத்திருந்தாலும் ஒரு சமக்காலம் எடுத்துடலாமே, சென்று எடுத்திருந்தாலும் உங்களுக்கு மணக்கும். நான் போட்டிருந்தது உங்களுக்கு எப்படி மணந்துச்சு? காற்றின் உராய்வு விசையில் உங்களுடைய சுவாசத்தை தொட்டதுனால அந்த மனம் உங்களுக்கு தெரிஞ்சிடுது. அது மாதிரி கண்ணுக்கு புறப்படாத தீய சக்திகளை மாந்திரிகங்களில் உருவாக்கி அது அதிர்வலைகளாக காற்றில் வருகிற பொழுது யாருடைய அடையாளத்தை எடுத்து வைத்து செய்தார்களோ அவர்களுடைய உணர்வுகளை போய் அந்த சக்தி என்ன செய்யும்? தொடும். அப்படி தொடுகிற பொழுது அவங்களுடைய மன அலைகள் பாதிக்கும். மன அலைகள் பாதிக்கும் பொழுது உள்ளுணர்வு மாறும், இரத்த ஓட்டம் மாறும். அப்போ ஏதேனும் ஒரு உறுப்பு வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகும். அப்படி ஆனாலும் உனக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சு. கால் வந்துட்டு வா. கத்திய காணல, கத்தியுங்க. அதை இன்ன நொடிப்பொழுதுலேருந்து நிப்பாட்டி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? சரி, கூப்பிடு கருப்பசாமிய. மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் 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 மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. வெற்றி உண்டு மகனே, இந்த செல்வாக்கா இருப்பா. இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்காமா. அதே ராம்நாடு பூமுடிப்பாளின்ப பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி. கல்யாண விஷயமா யாருக்காக்க வந்தா? கால் வந்துட்டு வரலாம். பார்வையிலே இந்த மன்னன் பேரெழுதி பக்கத்தில் வரலாம். 1.25 ஆண்டுகள் திருமணம் சொந்தமாக முயற்சி செய்து வெற்றியடையலை. உறவினர்களுக்குள்ள நமக்கு பெண் கொடுத்து சம்மந்தம் கலக்கலாம்னு பேசி பல போராட்டங்களும் மனக்குழப்பமும் வெறுப்பும் உருவாகியிருக்கு. என்னடா, இப்போதைக்கு உன் மனைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் தாயாருடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, மனநிலைகளும் நல்லா இல்லை. எந்த வார்த்தையை யாரிடம் எப்பொழுது யார் பேசுகிறார்கள் என்ற அர்த்தம் தெரியாமல் பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? அதனால் வீட்டுக்குள்ள மன அமைதி குறைவு. இதுக்கு செய்வன காரணமாக இருக்குமா, மாந்திரிகம் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இடம் வீடு சம்பந்தமாக சில குழப்பம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது உண்டு. அதில் ஏற்பட்ட சில விளைவுகள் இன்று வரை பாதிப்புகளாக இருக்குது. அதனால் இவனுக்கு பூவெடுத்து கொடுக்கலாமான்னு கேட்டேன். கொடுக்கலாம். மாசி சிவராத்திரியில் படப்பு முடிந்த பிறகு பங்குனியிலிருந்து உனக்கு மனக்கோலம் கூடும், ஆனந்தமாக வாழ்வாய். சொந்தத்தில் பெண் இல்லைனா மேட்ரிக் மணியில் பார்த்துக்கா, நல்ல பெண்ணாக வந்து அமையும். நல்லா இருக்கும். புண்ணியம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? மதுரை மாநகர், மதுரை எல்லாரும் முன்னாடி வாங்க. அப்படி அங்கேயே நில்லுங்கோ, நான் அழைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லையில் அற்புதமான பாத்திர கடைகளை வைத்து சிறந்த வியாபாரம் செய்யக்கூடிய உத்தம மகன். நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா? அப்படியா? சரி வாங்க, யாரெல்லாம் வச்சுருக்கா வாங்க. 2 ரூபா சாமியை பார்க்கணுங்க.
கருமாரி அம்மனுக்கு திருநாளா. நல்ல பாட்டாது. எல்லாரும் ஈஸ்வரி அக்கா பாடின பாட்டு. எங்க அண்ணன் மலைச்சாமிக்கு ரொம்ப வேண்டிய அக்கா அவங்க. எந்திக்கலாம். என் தங்கை மாரியை நெஞ்சிலே சுமந்து நினைவால் உணர்ந்து அவாதான் நான் தான் அவா. என்ன ரெண்டு ஒண்ணா வந்து உட்கார்ந்துருக்கிய? பக்தியில் பகுத்து பார்க்க முடியல, அதான் காரணம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்பாராமலே தொழிலில் ஒரு அறிகுறி இல்லாத ஒரு சரிவு நடந்துருச்சு. உண்மையா இல்லையா? அந்த சரிவின் காரணத்தில் மனிதர்கள் எதுவும் செய்திருப்பார்களான்னு நான் கேட்டேன். ஆனால் 18ஆம் படியான கேட்டேன். அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் இது கிரகங்கள் படி இந்த ஜென்மத்தில் இந்த சரிவுகளை இவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு சர்க்கம் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட பணம் வாங்கி வாழ்ந்தவர்கள் பலர். ஆனால் இன்னைக்கு நம்ம சிலவர்களுக்கு கொடுக்கணுங்கிற நிலையில் உட்கார்ந்துருக்கோம். உண்மையா இல்லையா மகனே? இந்த கடன்களை நான் தீர்த்து தாரேன், உன் தொழிலையும் வளமாக்கி என் பேரில் இன்னொரு கடையும் வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கொடுப்பா. நல்ல வண்ணமான மாலை, வளமான மாலையை கொடு. அப்படியா? சரி சரி, வரலாம். பங்குனி உத்தரத்துக்கு முன்னால ஒரு இடத்துல இருந்து ஒரு பல்க் அமௌண்ட் ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்துடுறேன். அதில் இந்த கடன்களை நீக்கி புனிதமான ஒரு அற்புதமான வியாபாரத்தினுடைய உயர்தரத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி என் தங்கை மாரியம்மாளை போய் காட்டேன். ஏம்மா, உன் பிள்ளைய இப்படி வாட வைக்கிறியே, உன் செல்ல மகன் வாடலாமா? வாடலாமாப்பா? எங்களுக்கும் கூரைகள் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயே நீ இருக்க இந்த செல்ல மகன் வாடலாமா? கேட்கணுமா வேண்டாமா? வாடக்கூடாது. ஏன் இதை நீ செஞ்ச, அதை ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்ன ஒரு வாக்கு சொன்னா, அப்பா, சோதனையை நாங்கள் கூட வென்றதில்லை, சோதனையை நாங்கள் கூட வென்றதில்லை. ஆகையினால் அவனுடைய உயிருக்கோ உணர்வுக்கோ உறவுக்கோ எதுக்கும் பங்கமில்லாமல் காத்து அவனை தூக்கி நிறுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு, வெற்றி மாலையை போட்டு விடுன்னு உத்தரவாயிடுது. வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. நாராயணா. கருப்பசாமி, திருத்தணி முருகா, வேலவா, தணிகை மலையினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? என்ன சிறப்பு தெரியுமா? திருப்பரங்குன்றத்திலே தெய்வானையை மணமுடித்தான் முருகன். திருச்செந்தூரில் சூரனை வெற்றியடைந்தான். திருவேலி மலையிலே வள்ளியை மணமுடித்தான். இங்கிருந்தால் நம்மளை இன்பமாக இருக்க விட மாட்டாங்கன்னு நினச்சி பக்குவமாக தணிகை மலைக்கு கூட்டு போய் மாப்பிள்ளை அங்கே போய் இருந்துக்கிட்டார். யாரை கூட்டு போய்? வள்ளியை கூட்டு போய். அந்த தணிகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தணிகை மலையில் இருக்க முடியாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வாரான். வம்புழுத்து காலில் வந்துட்டு வாடா, மாதிரியே போச்சிடலாம். அடுத்து அழைக்கிறேன். மதுரைக்கு இடம் இருக்கு, நல்ல இடம் இருக்கு. அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல் மனமே. உங்கள் காலத்தில் பியூ சின்னப்பா பாடின பாட்டு. உண்மையா? சகதல பிரதாபன் படத்தில். இன்னைக்கெல்லாம் சொன்னால் அவர் பேர் கூட தெரியாது. அருள் வேணுமா பொருள் வேணுமா? ரெண்டும் வேணும். இழுபட வேண்டிய நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று கேள்டா, அதான் உருப்படும். கால் வந்துட்டு வா. சரி, முதல்ல பொருளை கொடுப்போம். வா.
முதல்ல உனக்கு பணத்தை தரேன், அதற்கு பின்பு கோவிலை பற்றி பேசுவோம். சரிண்ணா? கண்ணை முடிக்கா. இந்தா உன் கடனை அடைச்சி தரேன், தொழில் தரேன். நிம்மதியார் மகனே, தையிலிருந்து தொழிலை தொடங்கிக்கா, வெற்றி உண்டு. அதே தணிகை மலை, எனக்கு வேலையை பற்றி மனக்குழப்பமாக இருக்குது. ஐடியில் வேலை பார்க்குறியா? கால் விட்டு வாங்க. என்னடா செய்யணும் உனக்கு? ஐடியில் வேலை வேணும். என்ன படிச்சிருக்கிற? எனக்கு காது கேட்கல, ஏண்டா கத்துல கிடந்து. கண்ணை முடிக்காடா, உனக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. ஜப்பான், யூஎஸ்ஏ 2 இடத்துல உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஆள் தேவை. எங்கே போகலாம்னு நினைக்கலாம்? ஏற்பாடு பண்ணியிருக்கியா? ஒரு ப்ராஜெக்ட் போன வாரம் பார்த்தியா? அதில் உன்னுடைய ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மாறுபாடாக இருக்க. சம்பளம்லாம் உனக்கு போதாத, வேலை மட்டும் நெருக்கம் அதிகம். புரியுதா? இன்னும் ஒரு வாரம் பொறுத்துரு. அதே யூஎஸ்ஏ இன்னொரு கம்பெனியை வர வைக்கிறேன். ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டே இரு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாடா, பக்கத்தில் வா. மனிதன் ஒரு நல்ல படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது, எதிர்பார்ப்புகளில் தடை இருக்கும் பொழுது மனதை ஸ்டடி பண்ண முடியாது. அப்படி ஸ்டடி பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு அமைதி இருக்காது, நிறைவான உணவு சாப்பிட முடியாது, உண்மையாக உறங்க முடியாது. ஆனால் உனக்கு இந்த ஐடியில் போனவுடனே ரிமோட்டிங் வேலை தான் கிடைக்கும். புரியுதா? அதில் நீ நைட்டெல்லாம் உறங்க முடியாது, அது உனக்கு தெரியுமில்ல. ஆனாலும் சம்பளத்தோடு முழிப்போம்னு நினைக்கிறேன். இந்தா 85,000 ரூபா சம்பளத்தில் உனக்கு முதல் போஸ்டிங் கொடுத்தாரு. நல்லா எவ்வளோ ரூபா வரணும்? கருப்பசாமி, அது ஆமாம், ஒரு லிஸ்ட்டே இருக்க. இந்தா வாங்கி தரேன், நல்லா இருக்கு. நீங்கள் யார்? கப்சா காப்சாகே கப்சாகா ஒப்பனங்க மகளே, உங்கள் அப்பாவுங்க. கார் பார்க்கிங்கா? அதுவரை நான் காத்திருக்க முடியுமா? வயசில் ஒன்னே மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதினில் வளர்த்தவளாய் பண் வளர்த்த பொன்மயிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலவரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகளே. ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ? இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகளே? உட்காருங்க. நான் உடைச்சி சொன்னோம்னா உள்ளமே உடைஞ்சிரும், மறைச்சி சொன்னோம்னாலும் மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடும். என்னப்பா, உண்மையா? உண்மையா இல்லையா? ஆமாம். வாசம் மிகுந்த மலரை வண்டுகள் மணந்து பார்ப்பது இயற்கை தான். அதே மலர்கள் தன்னுடைய வேலிக்குள் தோட்டத்துக்குள் அடங்கியிருந்தா வண்டு பார்த்துட்டு தான் போகும். ஆனால் மனிதன் கண்டு அதை என்ன செய்ய முடியாது, பிச்சுக்கிட முடியாது. அந்த மலர்களில் சிலது வேலியை விட்டு வெளியே தலையை நீட்டிக்கிட்டு இருக்கும், ரோட்டில் போகிறவே லேசாக கிள்ளிட்டு போயிடுவான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதை மாதிரி அப்படி போன ஒரு மலரை கொண்டு மீண்டும் நான் காம்பில் ஒட்டு வச்சு, இது இயற்கையான மலர்தான், யாரும் கிள்ளி விட்டு போகவில்லை என்று நினைத்து மீண்டும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இனிமேலும் அது இந்த செடியை விட்டு விலகிவிடக்கூடாது கருப்பசாமி. உன் கருணையினால் எங்களுடைய குடும்ப மான மரியாதை அனைத்தையும் காத்து
என் பிள்ளைகளை ரட்சகமாக வாழ வைக்கணும்னு சொல்லி ஜகத் ரட்சகனாக என்னை நீங்கள் வணங்க வந்திருக்கீங்க. ஜகம்னா என்னது? உலகம். ரட்சகம் என்றால் காப்பது. அதனால் காக்கும் தெய்வத்துக்கு இன்னொரு பெயர் ஜகத் ரட்சகன். சரியா? கால் விட்டுவாங்க. உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த பெயலுக்கு பதில் சொல்லிட்டேன், அவனுக்கு பதில் சொல்லிட்டேன், அவளுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒரு உள்ள மட்டும் உறங்காமல் துடிக்கிறதே, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? என்னமா வா பக்கத்தில் உட்கார். என்ன படிச்சிருக்க? எம்சிஏ சைக்காலஜி படிச்சிருக்கியா? அதில் ஒரு சப்ஜெக்ட் உண்டா? ஐட்டம்ஸில் மட்டும் உண்டு என்ன? ஆனாலும் மனதினுடைய அடித்தளத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு பேர் தான் மனோ தத்துவம். புரியுதா? மனதினுடைய அடித்தளத்தை உணர்ந்து பார்க்கிற தன்மைக்கு பேர் மனோ தத்துவம். ஒரு குழந்தைக்கு கூட அந்த சக்தி இருக்குது. ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நல்லா இருந்தால் அந்த பிள்ளை அவன்கிட்ட சேராது. சில பேர்கள்ட்ட சேரும், சில பேர்கள்ட்ட சேராது. புரியுதா? அதுக்கு பேச முடியாட்டிலும் மனோதத்துவம் அதுக்கு இருக்குது. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத பெரியோர்கள் வயோதிகர்கள்லாம் அவங்க கூட நினைச்சுவாங்க, அவனுடைய மனசு சரியில்லாம மாதிரி எனக்கு தெரியுது, இன்றைக்கி போக வேண்டாமா. தூரத்துலேருந்து தன் உணர்வை வச்சு அதை கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் பெரியவங்கள்லாம் மகான்களாக இருந்தான், வழிகாட்டிகளாக இருந்தான். ஒப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொன்ன வார்த்தை, உன் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் உன் உள் மனசுக்கு கசப்பாக தான் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? உள் மனசுக்கு கசப்பாக இருந்துச்சு. ஏதோ வேடிக்கை பண்ணி நம்ம மனத்தை இவங்க மாற்றிட்டாங்களா அல்லது வேற யாரும் மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத கிரிட்டிசஸ் ஆஃப் மைண்ட் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு உன் மனநிலை கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனநிலையிலிருந்து நீ மாற வேண்டும். புனிதமான வாழ்க்கையை நான் அமைத்து தர வேண்டும். கால் வந்துட்டு வா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க? இப்போ உன்னுடைய மன அறிவு என்ன பேசுதுன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு மீண்டும் அந்த மனது பழைய இடத்தையே பற்றி கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லி உன் உள்ள வேதனைப்படுது. மனிதனுடைய உணர்ச்சி எப்படிப்பட்டது என்றால், அறிவை மயக்கும், மனதை கடக்கும், உறவுகளை துறக்கும். இதுதான் உணர்ச்சி. உணர்ச்சி எப்படிப்பட்டது? அறிவை மயக்கும், மனதை கடக்கும், உறவை துறக்கும். யாரையும் தெரியாது அதுக்கு. அது வந்து நெருப்பு, காட்டாற்று நெருப்பு போல பிடிச்சா அது பாட்டு பிடிச்சி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதை கட்டுக்குள் அடக்க வைக்க முடியாது. பக்குவம் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த உணர்வுகளை அடக்க முடியும். நீ அந்த உணர்ச்சியை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுறேன். மனதையும் உணர்வையும் அடக்கியாச்சுன்னா குடும்ப ஒழுக்கம்ங்கிற சத்தியம் கிடைச்சிரும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடு, அடக்கி வைக்கிறேன் நான். நிலையாக இருப்பாய், உயர்வாக வாழ்வாய். நல்லா